ஹலோ ஆல், இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, அதை அரைக்க போகிறோம். கேஷ்யூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு 4 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மட்டன் பீசஸை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டிலே செஞ்ச செலவு தூளை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறியில் எல்லா மசாலாவும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி குழம்புனாலே நம்ம தேங்காய் ஆட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நாங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். 5லேருந்து 6 விசில் விடுங்க, அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகும். அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி. குக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.